வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தல். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக பரிசுத்த பாப்பரசர் தெரிவிப்பு. நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் நடைபெற்றது. புதுடில்லியில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவிக்கின்றார். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் நேற்று புதுடெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருந்தனர். நேற்று மாலை இடம்பெற்ற பதவி பிரமாண வைபவத்தின் பின்னர் இரு நாடுகளினதும் தலைவர்களுக்கு இடையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதேவேளை சாக் வலயத்தின் ஏனைய தலைவர்களுடனும் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் முன்னெடுக்கவுள்ளார். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு விஜயத்தை நிறைவு செய்து ஜெருசலேத்தில் இருந்து மீண்டும் ரோமை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே ஊடகவியலாளர்களிடம் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இதனை கூறியுள்ளார். ஆசிய விஜயத்தினை 2 கட்டங்களாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளேன். இந்த விஜயத்தின் போது தென்கொரிய இளைஞர்களை சந்திக்க எண்ணியுள்ளேன். அத்துடன் ஜனவரி மாதம் இலங்கைக்கு 2 நாள் விஜயம் மேற்கொள்ள உள்ளேன். அதன் பின்னர் பிலிப்பைன்ஸுக்கு செல்ல எண்ணியுள்ளேன். சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் மக்களை சந்திக்கவும் நான் தீர்மானித்துள்ளேன். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் என கூறப்படும் 3 சந்தேக நபர்கள் நேற்றிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியுடன் சிவப்பு அறிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் மூவரும் கடந்த 15ஆம் தேதி மலேசியாவில் கைது செய்யப்பட்டனர். விடுதலை புலிகள் அமைப்பினால் முல்லைச்செல்வன் என்று குறிப்பிடப்படும் மீசாலை பகுதியைச் சேர்ந்த அமிர்தலிங்கராஜா துஷாந்தன், புலிகளின் கலைத்துறையைச் சேர்ந்த மகாதேவன் கிருபாகரன் மற்றும் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த செல்லத்துறை கிருபானந்தன் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பிற்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் பல சந்தேக நபர்கள் அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளர் தொடர்பில் மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் போது கருத்து தெரிவித்தார். மேல் மாகாணத்திற்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. පොදු අපේක්ෂකයෝ ගැන කතා කරනවා. පොදු අපේක්ෂකයෝ පත් කරේ මේ රටේ ජනතාව 2010දී. தற்போது பொது வேட்பாளர் குறித்து நாட்டிற்குள் பேசுகின்றனர். 2010ஆம் ஆண்டு பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தனர். 22 கட்சிகளும் இணைந்து அனைத்து இனத்தவர்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டில் யுத்தத்தை நிறைவு செய்து அமைதியை ஏற்படுத்திய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே பொது வேட்பாளராகும். எந்த பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்ட போதிலும் அடுத்த தேர்தலிலும் ஜனாதிபதியை வெற்றி பெறுவார். அதனால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக அச்சமின்றி பொறுப்புடன் என்னால் கூற முடிகின்றது. இந்த நிகழ்வில் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச நேற்று மாலை ரன்ன ரக்கவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் கீழ் ரக்கவ கண்டுல நலன்புரி சங்கத்திற்கு இதன் போது நிதியுதவி வழங்கப்பட்டது. 2012 ඉඳලා අද දවස දක්වා තෙල් සංස්ථාවේ පාඩුව කෝටි 10500ක් මොනව කරලද
2012 ஆண்டு முதல் இன்று வரை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டமடைந்துள்ளதாக நேற்று முன்தினம் எமக்கு அறிய கிடைத்தது. 10,500 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. தரமற்ற டீசல், பெட்ரோல், விமானத்துக்கான எரிபொருளை கொள்வனவு செய்தே நட்டமடைந்துள்ளனர். லஞ்சத்துக்காக எமது நாட்டின் அந்நிய செலாவணியை இல்லாது செய்து தரமற்ற எரிபொருளை கொள்வனவு செய்கின்றனர். மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக செயற்படுவதால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 10,500 கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. உங்களின் பிள்ளைகளுக்கே இதற்கான இழப்பீட்டை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. කෝටි 10,500ක් පාඩු ලබලා තිබෙනවා. ඔබලාගේ දුවා දරුවට තමයි මේ වන්දි ගෙවන්න සිද්ධ වෙන්නේ. அரசு சேவையில் புதிதாக இணைபவர்களின் சிறந்த எண்ணக்கருக்கள் செயற்திறன் மிக்க சேவையை உருவாக்க சாதகமாக அமையும் என பொது முகாமைத்துவ மற்றும் சீர்திருத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் இதனை கூறினார். මේ රාජ්‍ය සේවයේ අඩුපාඩුකම් ඒගොල්ලන්ට දැකෙනවා. ඒගොල්ලන්ට විශාල කැමැත්තක් උනන්දුවක් තිබෙනවා. அரசு சேவையில் உள்ள குறைபாடுகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். எதிர்காலத்தில் அரசு சேவையை மாற்றியமைத்து நாட்டு மக்களுக்கு பாரிய சேவையை செய்வதற்கு அவர்கள் ஆர்வமாக உள்ளனர். அந்த எண்ணக்கருவுடன் நிபுணர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளுடன் இந்த பயணத்தை முன்னெடுக்க முயற்சிக்கின்றோம். இந்த முறை நபர்களை அல்ல, கொள்கையை அடிப்படையாக கொள்ளப்பட்டுள்ளது. அதனை தெளிவாக கூற வேண்டும். பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் நபர்களின் குணாதிசயங்களின் அடிப்படையிலேயே கொள்கை தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ප්‍රතිපත්ති තීරණය වෙන්නේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක වෙන්නේ. අපි ඒක පොඩ්ඩක් වෙනස් කරන්න ඕනේ. ඒක අමාරුයි. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இணை சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. මේ සියලුම දෙනාට අවුරුදු 4 උපාධිය දෙන්න කියලා කියන්නේ. சகலருக்கும் 4 வருட பட்டப்படிப்பு என கூறும்படியா எம்மை இவர்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் போலியானவர்கள் என இந்த தாதியர் சங்கம் கூறுகின்றதல்லவா? தாதியர் சங்க வழக்கிலும் இவ்விடயம் இல்லை. அதாவது அவர்கள் இதற்கு விருப்பமில்லை. ஆகவேதான் அவர்கள் அந்த குழுவை அழைக்கவில்லை. பல வருடங்களை வீணடித்து இந்த மாணவர்களுக்கு வழங்கும் பட்டத்தினால் எந்தவித பயனுமில்லை என நாம் கொள்கை ரீதியில் தெரிவித்துள்ளோம். இவர்களுக்கு தனியார் துறையில் தொழில் வாய்ப்பு கிடைத்ததா? இல்லை. அரசு துறையில் தொழில் வாய்ப்பு கிடைத்ததா? அதுவும் இல்லை. வவுனியா குளத்தில் சடலம் ஒன்று மிதப்பது தொடர்பில் போலீசாருக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இன்று காலை நீரில் மிதந்த நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் குளத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திவுலப்பிட்டிய பிரதேச சபை தலைவர் சிலரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மண் அகழ்வில் ஈடுபட்டிருந்த சிலர் மீது பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட சிலர் தாக்குதல் மேற்கொண்டதாக கொடதெனியாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொட்டதெனிய மடாம்பல்ல தெய்கா பள்ளம் பகுதியில் மண் அகழ்வு நடவடிக்கையின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. சட்ட ரீதியான அனுமதி பத்திரத்தை பெற்றே இந்த நடவடிக்கையை நான் முன்னெடுத்துள்ளேன். பிரதேச சபை தலைவரும் நானும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றோம். மண் அகழ்வு தொடர்பான பிரச்சனை காணப்பட்டது. அகழ்வு நடவடிக்கையை நிறுத்தியுள்ளோம். டோசரை அகற்றுமாறு இன்று போலீசார் என்னிடம் கூறினார்கள். அதனை அடுத்து நானும் மேலும் 4 அங்கு சென்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தலைவரும் அவரின் ஆட்களும் வந்து தம்பியை தாக்கினார்கள். துப்பாக்கியால் முதலில் அடித்தார்கள். எதனை செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நாம் தப்பித்து சென்றோம். சபாபதி தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அக்கரகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சைகளை தொடர்ந்து சிலர் வெளியேறியுள்ளனர். திவலப்பிட்டிய பிரதேச சபை தலைவரிடம் இது தொடர்பில் நாம் வினவினோம். அகழ்வு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான அனுமதியை முறையாக பெற்றுக் கொள்ளும் வரை இந்த இயந்திரங்களை இங்கிருந்து அகற்றுமாறு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். எனினும் இயந்திரத்தில் நெருப்பு இருந்தால் அகற்ற மாட்டோம் என கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் முடிந்ததை செய்யுமாறு அங்கிருந்த ஒருவர் கூறினார். போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவ்விடத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பிரதான நபர் துப்பாக்கி ஒன்று எடுத்தார். இதன்போது போலீசார் மேல் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தினார்கள். பலவந்தமாக மண்ணகழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. என்னிடம் துப்பாக்கி இல்லை. මල්ලඟ පිස්තෝල නෑනේ. ප්‍රාදේශ සභා සභාපතිවරයෙකුට පිස්තෝලයක් පාවිච්චි කරන්න පිස්තෝල මගේ ලයිසන් එකක්වත් මට අනවසර ගිනියාවයක්වත් මගේ මීට කලින් පැමිණිල්ලකවත් එහෙම කිසිම දෙයක්